ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம்னா, த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் டீமாக ஃபைனல்ஸ் வரைக்கும் லாஸ்ட் சீசனில் ஆடின ஒரு 220-240 ஸ்கோர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜுஜுபி ஸ்கோர். எங்களுக்கு வில் டூ இட் இன் எவ்ரி மேட்சஸ்ன்னு ரிப்பீட்டடாக திரும்ப 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 அவங்க ரிப்பீட் பண்ண ஒரு டீம். We are going to see about SRH today. So without wasting any time, let's move into the video. This is Lahut and welcome to LM Vlogs Cricket Discussion. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அவங்களோட ஸ்குவாட்குள்ளே போயிடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட ஆப்ஷன் எப்படி இருந்ததுன்னா, தே ஹவ் பிக்ட் அபினவ் மனோகர், அபிஷேக் சர்மா, ஆடம் சாம்பா, அன்கித் வர்மா, அதர்வா தாய்தே, பிரைடன் கார்ஸ், ஈஷான் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷன், ஜெயதேவ் உனார்தத், Kamindu Mendes, Mohammad Shami, Nitish Kumar Reddy and Captain Pat Cummins, Rahul Chahar, Sachin Baby, Simarjit Singh, Travis Head and Zishan Ansari. இப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேர் மே பி டூ பாசிபிலிட்டிஸ். ரெண்டு ப்ராபபிள் பிளேயிங் 11 நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஒன் இஸ் Abhishek Sharma and Travis Head will open, followed by Ishan Kishan, Kamindu Mendes, Henrik Klassen, Nitish Kumar Reddy, Abhinav Manohar, Pat Cummins, followed by Rahul Chahar, Harshal Patel and Mohammad Shami. The impact sub will be mostly Unaktat, and the other probable playing 11 will be Abhishek Sharma, Head, Ishan Kishan, Nitish Kumar Reddy, Henrik Klassen, Atharva Taide, Abhinav Manohar, Cummins, Harshal Patel, Rahul Chahar, Mohammad Shami, and the impact sub will be Adam Zampa. இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்? ரெண்டாவது சொன்ன பிளேயிங் லெவல்ல போகும்போதுன்னா, தே கேன் பிளே 2 லெக் ஸ்பின்னர்ஸ். கம்பேரிட்டிவ்லி பவுலிங் கொஞ்சம் ஸ்டேபிளா தெரியும், ராதர் தேன் பிக்கிங் அப் த ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11. அங்க கமிந்து மெண்டிஸ்க்கு பதிலாக இங்க ஆடம் சாம்பா உள்ள இன்க்ளூட் ஆகும்போது தே வில் ஹேவ் சம் ஃபயர் பவர் வித் த லெக் பிரேக் பவுலிங் லைக் ராகுல் சகர் அண்ட் ஆடம் சாம்பா ஹூ கேன் புட் அ சோக் இந்த மிடில் ஓவர்ஸ். சாம்பாவால எந்த பிக்ஸ்லயும் ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவுலர் தான் சாம்பா. அதனாலதான் சாம்பா உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இவங்கள்ட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களோட பவுலிங் யூனிட்டை இதுக்கு மேல ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிகாஸ் அவுட்ல நல்ல ஒரு பவுலிங் இருக்கிறது ரெண்டே பேர், உனாக்தத் அண்ட் பிரைடன் காஸ். இவங்க 2 பேர் தான். பிரைடன் காஸ் பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி. அவரால் சிக்ஸஸும் அடிக்க முடியும், விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ரீசெண்டா 5 விக்கெட் ஹால் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட பவுலிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கமின்ஸ் 4 ஓவர் போடலாம். ஹர்ஷல் பட்டேல் விக்கெட்ஸ் எடுப்பார், பட் இட் வில் பி மச் எக்ஸ்பென்சிவ் ஃபார் ஹிம். பிகாஸ் அவங்களோட ஹைதராபாத் பிச்சுங்கிறது ஒரு பிளாட் ட்ராக், பாலால எந்த மூவ்மெண்ட்ஸும் இருக்காது, பால் வழியா பிச் வழியா எந்த ஹெல்ப்பும் இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஹி மைட் பி எக்ஸ்பென்சிவ், பட் ஹி வில் பி ஏபிள் டு பிக் விக்கெட்ஸ் ஆன் த ஹைதராபாத் பிச். ஷமி, அவங்களோட மொத்த பவுலிங் யூனிட்டும் அந்த லீட் பவுலர் ஷமியை நம்பி மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் ஷமி பவர் பிளேயர் விக்கெட் எடுக்காம விட்டாரு அப்படின்னா டோட்டல் பவுலிங் யூனிட் கொலாப்ஸ் ஆகும். டீமோட ஆப்போனன்ட் டீமோட ஸ்கோர் 200+ போறதுக்கு ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லயே. பட் ஷமி பவர் பிளேயர்ல விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா அவங்கள எக்கனாமிக்கலா டைட்டன் பண்ண முடியும். எக்கனாமிக்கலா டைட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் கார்டுல ரன் ஸ்டிக் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஷர்ல விக்கெட்ஸ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. தட் இஸ் வேர் Zampa will come to bowl and he can pick wickets easily on that, and they can surtify the opponents within the score they expect. And இவங்களோட இன்னொரு மெயின் ப்ராப்ளமா அவங்களோட பேட்டிங் லைனப்ல இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நீங்க டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் 3 பேருமே லெஃப்ட். ஸோ இவங்க எங்க வந்தா எப்படி எதுல மாட்டுவாங்க அப்படின்னா, ஆப்போனன்ட் டீம்ல எத்தனை ஆஃப் ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்கன்னு தெரியாது. பிகாஸ் நம்ம ஊர்ல ஒரு ரூல், எழுதப்படாத ரூல் ஒன்று இருக்கு. ரைட் ஹேண்டர் ஆடினா லெக் ஸ்பின்னரும், லெஃப்ட் ஹேண்டர் ஆடினா ஆஃப் ஸ்பின்னரும் தான் போட வைப்பாங்க மேக்ஸிமம். அப்படி இருக்கும்போது தே ஹாவ் அ லைக் தேர் டாப் ஆர்டர் ஹஸ் பீன் ஃபில்ட் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ங்கும் போது தே ஹாவ் டு லுக் அப் டு த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஹைதராபாத் பிச் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிளாட் ட்ராக். அங்க ஷமிக்கு விக்கெட்ஸ் விழுமா நியூ பால்ல? அப்படி விக்கெட்ஸ் விழுவலைன்னா அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். விக்கெட்ஸ் விழுந்தே ஆகணும் அவருக்கு. they have to get the wickets. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிச்சை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்களோட பேட்டிங் சொதப்புமான்னு கேட்டா அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. பிகாஸ் ஷமியை விட்டுட்டா
அவங்கள்ட்ட அடுத்து ஒரு மெயின் பவுலரா இருக்கிறது ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான். ஹர்ஷல் பட்டேல் விக்கெட்ஸ் எடுக்கணும், ஸ்லோ பால்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பார், பட் ஹி வில் பி எக்ஸ்பென்சிவ் as ஐ செட் பிஃபோர். மீதி இருக்க 2 பவுலர் பாத்தீங்கன்னா ராகுல் சேகர் இருக்காரு, தென் கமின்ஸ் இருக்காரு. கமின்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, கமின்ஸ் இது வரைக்கும் போன சீசன்ல அவர் பவுல் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பவர் பிளேல 5 ஓவர்ல அடி உழுது, மேக்சிமம் அடி போய்கிட்டு இருக்கு, 5 ஓவருக்கு இப்ப 50 ரன் அடிச்சிட்டாங்கப்பா, அடுத்த ஓவர்லயே ஒரு 10-20 ரன் போயிடும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஓவர் போடுவாரு. மிடில் ஓவர்ல ஒரு 10-12வது ஓவர் வரும்போதே உங்க ஸ்கோர் 120 130 தொட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு 2 ஓவர் போடுவாரு. டெத்லயும் அதே மாதிரி அவங்க ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, டார்கெட் 200 தாண்டி போயிடும், 190 தாண்டி போயிடும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த இடத்துல எங்க அவரு யோசிக்கிறாரோ அங்க வந்து ஒரு ஃபிட்டின் ஆகி பவுலிங் போடுவார். அவரால் எந்த இடத்துலயும் அடாப்ட் பண்ணி பவுலிங் போட்டுக்க முடியும். இன்னொரு மெயின் பவுலரா இருக்கிறது ராகுல் சேகர், அப்புறம் ஹர்ஷல் பட்டேல். ஷமி விக்கெட் எடுக்கலாம், இவங்க 2 பேரும் கன்ஃபார்மா அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் பேட்ஸ்மேன் இனிஷியலி கான்பிடன்ஸ் ரைஸ் பண்ணிடுவாங்க, ஷமி ஓவர்லேயே விக்கெட் விழுவல, ஸ்விங் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆளோட ஓவர்லேயே விக்கெட் விழுவல அப்படிங்கும் போது இவங்கள சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்க. ஸோ ஷமி ஹேஸ் டு டேக் விக்கெட்ஸ். சரி, ஷமி ஓவர்ல விக்கெட் விழுவல, ஹர்ஷல் பட்டேலோட ஓவர்ல விக்கெட் விழுவ நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிச்சை ஸ்லோ பண்ணாங்க அப்படின்னா அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. இவங்களோட பிச்சை ஸ்லோவர் பிச்சஸா ரெடி பண்ணா இவங்களோட டாப் ஆர்டர்ல இருக்க அபிஷேக் சர்மா, ஹெட், இஷான் கிஷன் எல்லாம் ஈஸியா அவுட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்லோ பிச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ஸும் ஸ்லோ டெலிவரிஸ் போடுவாங்க, அந்த ஸ்லோ டெலிவரிஸ்ல இவங்க மாட்டிப்பாங்க. இவங்களோட டோட்டல் டீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு. இந்த சீசன்லயே ஆனா போன சீசனோட அதே ஃபார்மேட்டை மெயின்டைன் பண்ணி கேம் ஆட போறாங்க அப்படின்னா, அதாவது எல்லா மேட்சும் நான் 200+ தான்ப்பா டார்கெட் வைக்கிறேன், என்னோட ஆவரேஜ் ஸ்கோர் இந்த சீசன் ஃபுல்லா 200+ தான் இருக்கணும் அப்படின்னு போகிறாங்கன்னா மேல இருக்க 3 பேரும் டாப் ஆர்டர் அடிச்சு 100க்குன்னு அனுப்புறது. அந்த டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் போகும்போதே உங்களோட ஸ்கோர் 130+ ஒரு 140+க்கு போயிடும். அதே போல பாத்தீங்கன்னா கமின்ஸ் வந்து போன சீசன்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா இருந்தது. நானே கேட்கும் போது அவர் பவுல் பண்ண அந்த 4 ஓவர்ஸ்ல இருக்க 24 பால்ஸ்லயுமே ரிப்பீட்டடா எந்த பால்ஸும் அவர் பவுல் பண்ணல. ஒரே பால் 2 பால் அவர் பவுல் பண்ணவே இல்லை. 4 ஓவர்ஸ்க்கும் வேற வேற வேரியேஷன்ஸ்ல ரிப்பீட் பண்ணியிருக்காரு தவிர ஒரே டைப் ஆஃப் பால், ஒரே லென்த் ஆஃப் பால் ரிப்பீட் பண்ணல. 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 எஸ்ஆர்எச் நல்லா தான் இருக்கு, பட் சேட்லி தே கேனாட் மேக் இட் அப் டு த டாப் 4 ஐ கெஸ். ஏன் சொல்றேன்னா அவங்களோட பவுலிங் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து அவங்களோட டாப் 4 பொசிஷன்ஸ்க்கு போறதுக்கான இடம் இருக்கு. விக்கெட் ஸ்லோவா கொடுத்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களோட விக்கெட் ஃபிளாட் பிச்சா வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே முடிவா அவங்க கொடுக்க முடியாது அவங்களோட டாப் 4 அவங்களோட ஹோம் மேட்சஸ்ல அவங்க டீம் ஸ்கோரை 250+ கொண்டு போறதுக்கான ஒரு சான்சஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டுமே அவங்களால அந்த டாப் 4 நினைச்சு பார்க்க முடியும். நான் இந்த டீமுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் 72 out of 100. Hopefully they will finish in top 5 but not in top 4. This is all about SRH. அண்ட் இப்போதான் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் ரிகார்டிங் த ஐபிஎல் டிஸ்கஷன்ஸ். டீம் டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா மேட்சஸ் நடக்கும்போது ப்ரீ மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் ஆல்சோ வில் பி போஸ்டட். ஐ எம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ நவ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.